வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, பாக்குத்தோப்புகளில் மிளகு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காலப்பநாயக்கன்பட்டி கிராமத்திலேருந்து உங்களுக்காக இந்த வீடியோ. நேற்று ஒரு பதிவு போட்டிருந்ததில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னோம்னா, சமவெளியில் மிளகு வளர்ப்பு எப்படின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி பாக்குத்தோப்பில் எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது பாக்கு கன்றுங்க. அசாம் 999 அப்படின்ற ஒரு வெரைட்டி. 3 வருடங்கள், ஜனவரி 15 வந்து 3 வருடங்கள் வரப்போகுதுங்க பாக்கு கன்று ஒவ்வொன்றும். ஒரு சிலதில் ஒரு பூ வந்திருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சு பூ மாதிரி பாலக்கன்றில் பாக்கு மரத்தில் வந்திருக்கு. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்கு மரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்வாஷ் போட்டிருக்கோம், ரெயின்வாஷ் சிஸ்டம் போட்டிருக்கோம். சொட்டு நீர் ட்ரிப் ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு ரெயின்வாஷ் பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெயின்வாஷ் போட்டதில் அதே மாதிரி இந்த 4 கன்றுக்கு இடையில பார்த்திங்கன்னா அதே கிளரி செடியாவை நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம். கிளரி செடியாவுக்கு பக்கத்துலேயே மிளகு கன்று நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையுமே ஆட்டு கன்று, ஒரு கிளரி செடியாக ஒரு மிளகு, மழை பெய்கிற மாதிரி நல்ல ரெயின்வாஷ் சிஸ்டம் KSNM அப்படின்ற பேண்டில் போட்டிருக்கோம். 15 அடிக்கு 1 போட்டிருக்கிறோம். நல்லா பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லாமே இடைவெளி பார்த்திங்கன்னா இந்த வயல் தாண்டி வெளியில் கூட வந்து விழக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து நடவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சில்வர் ஓக் அப்படின்ற வச்சுருக்கோம். பாருங்கள், ரெயின்வாஷில் மழை பெஞ்சனால நம்ம சில்வர் ஓக் எவ்வளோ தூரம் சாஞ்சி வந்திருக்குங்க. தண்ணியோட வெயிட் மேலே போகிறதுனால. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் தண்ணி நின்ன உடனே உங்களுக்கு அது நேராகிடும். இப்போ பாருங்கள், கரண்ட் கட் ஆகிடுச்சு, தண்ணி கட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம தலையை இப்படி ஆட்டி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் பாருங்கள் அது நேராகிடும். இப்போ நேராகிடுச்சு இல்லைங்களா? இந்த வெயிட், தண்ணி வெயிட்னால கீழே இருந்தது. இதுலேயும் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இதுலேயும் நம்ம மிளகு கன்று நம்ம கீழே வச்சுருக்கோம். எப்படி வளருது அப்படிங்கிற அப்டேட்டு உங்களுக்கு நான் தினந்தோறும் அல்லது வாரம் ஒரு முறை இது எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பராமரிப்பு பண்ண போகிறோம், என்ன மாதிரி உயிர் உரங்கள் கொடுக்குறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, தினமும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல விவசாய வீடியோக்கள் மட்டும் உங்களுக்காக இதில் அப்டேட் செய்யப்படும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்க.